ரிஷப லக்னத்திற்கு 2க்கும் 5க்கும் அதிபதியாக வரக்கூடிய புதன் அற்புதமான யோகத்தை அள்ளித் தருவார். லக்ன யோகராக செயல்படுவார். எப்படி கன்னி லக்னத்திற்கு 2க்கும் 9க்கும் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் அதி அற்புதமான யோகத்தை தருகிறாரோ, அதே போலவே ரிஷபத்திற்கு புதன் அற்புதமான யோக பலன்களை தருவார். அதுவும் குறிப்பாக சுக்கிரனும் புதனும் லக்னத்தில் அமர்ந்து நேர் 7ஆம் இடத்துல குரு இருக்காருன்ற போது இங்கே ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புதமான ராஜயோகத்தை அள்ளித்தரக்கூடிய நிலையில் புதன் இருப்பார். என்னெல்லாம் தருவார்? செல்வ சேர்க்கையை தருவார், புத்திசாலித்தனத்தை தருவார், வாக்கு வன்மையை தருவார், கல்வியில் மேன்மையை தருவார், நிரந்தரமான வேலை வாய்ப்பு வருமானத்தை தரக்கூடிய நிலையில் இங்கே புதன் இருப்பார். ஏன்னா இங்கே 2-11ஆம் அதிபதிகள் 2-1-11ஆம் அதிபதிகளுடைய தொடர்பு இங்கே புதனுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்கும். ஆக புதன் தசை பெரிய அற்புதமான யோகத்தை செய்யும். ரிஷப லக்னத்திற்கு மட்டுமல்லாமல் மிதுன லக்னத்திற்கு, கன்னி லக்னத்திற்கு, மகர லக்னத்திற்கு ஆகிய லக்னங்களுக்கு சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று 2, 5, 9, 11ஆம் பாவகத்தில் இருந்தாலே இரட்டிப்பான யோகங்கள் கிடைக்கும். இதற்கு கலாநிதி யோகம் என்ற பெயராகும். முத்தமிழ் கலைகளால் யோகங்கள் உண்டாகக்கூடிய அமைப்பு, கலைகளில் அதிகமான ஆர்வங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு, கலைகளினால் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு. இன்றைய காலகட்டத்தில் கலைகள்னு எடுத்துக்கிட்டால் சினிமா, ட்ராமா, ஓடிடி, வெப்சீரிஸு இந்த மாதிரியான அமைப்புகளில் டைரக்ஷனு, கதை திரைக்கதை எழுதக்கூடிய ரைட்டராக இருக்கக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரியான யோகம்லாம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு ஜாதகரை நல்ல ஒளிரக்கூடிய நிலையை தரும். அது மட்டும் இல்லாமல் லக்னத்தில் சந்திரன் இருக்கும் பொழுது ரிஷப லக்னமாக பிறந்து ரிஷப லக்னத்தில் சந்திரன் இருக்காருன்னா 4ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ 10ஆம் இடத்துலையோ இந்த புதன் சுக்கிரன் இணைந்து அமர்ந்து இருக்கக்கூடிய நிலையில் ராஜலட்சண யோகம் செயல்படும். அதாவது அரசபோக வாழ்க்கை கிட்டும், நல்ல பேர் புகழ் அடையக்கூடிய அமைப்புகள், அரசியல் போட்டிகளில் லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை ஜாதகருக்கு தரும். ரிஷபம், மிதுனம், கன்னி, துலாம், மகர, கும்ப ஆகிய லக்கணங்களுக்கு 12ஆம் இடத்தை தவிர சுக்கிரன் புதன் சேர்ந்து எங்கே அமர்ந்திருந்தாலும் சுக்கிர தசாபுத்தியிலேயோ புதன் தசாபுத்தியிலேயோ அது அதி அற்புதமான யோக பலன்கள் ஜாதகருக்கு நிச்சயம் கிடைக்கும்.